வணக்கம். மத்திய பட்ஜெட் தமிழகத்தை மொத்தமாக ஒதுக்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் லோக்சபாக்கு வெளியில போயிட்டு கோஷம் எழுப்பியிருக்காங்க. நம்ம ஆளுங்க ஹிந்தியில் போய் கோஷம் எழுப்பியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல ரயில்வே பாதுகாப்பு மேம்பாட்டிற்கு 1.09 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் அடங்கிய தமிழகத்துக்கு 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடந்து வரும் ரயில்வே திட்டங்களுக்கு 2749 ஹெக்டேர் நிலம் தேவை. இதுவரையில் 807 ஹெக்டேர் நிலம் தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய ரயில்வே பாதைக்காக தற்போது இதன் மதிப்பு 733 கோடி ரூபாய் மாறியிருக்கு. திட்டத்தை கைவிட கோரி தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. இதனால் இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 587 கிலோமீட்டர் நீளத்துக்கு 22 பாதைகள் அமைக்கப்படுகின்றன. இதன் மதிப்பு 33,467 கோடி ரூபாய். ஆனால் நிலம் கையகப்படுத்தி தருவதில் மாநில அரசு தாமதம் செய்வதால் பிரச்சனை நீடிக்கிறது. தப்பு எந்த இடத்துல இருக்கு? மக்களாகிய நீங்களே முடிவு செய்யுங்கள்.